லைப்ரரி 3ஆம் கிளாஸ். எகிப்திலிருந்து மோசே தாத்தா கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கடல் இருந்துச்சு. அந்த செங்கடலை ரெண்டாக பிரித்து ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணி ரெண்டாக பிரித்தார். உடனே அந்த கடல் பிரிந்துச்சு. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் வழி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்துக்கு போனாங்க. மோசே தாத்தா இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவனத்தில் வனாந்திரத்தில் வழிநடத்தி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பசி ஏற்பட்டுச்சு. அதனால மோசே தாத்தாவை திட்டினாங்க. அதனால ஏசப்பா அதை பார்த்து கோபம் அடைஞ்சு கொள்ளுவாய் சர்ப்பத்தை பூமியில் விட்டாங்க. கொஞ்சம் பேர் அது கொத்திட்டு கொஞ்சம் பேர் மோசே தாத்தா கிட்ட இந்த கொள்ளுவாய் சர்ப்பத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க. அதனால மோசே தாத்தா ஏசப்பா கிட்ட நீங்கள் இந்த கொள்ளுவாய் சர்ப்பத்தை அழித்து போடுங்கன்னு சொன்னாங்க. வேண்டாம், நீ ஒரு கம்பத்தை நாட்டி கொள்ளுவாய் சர்ப்பத்தை மாதிரி செஞ்சு அதை வை. அவங்க சர்ப்பம் அவங்கள கடிச்சிச்சுன்னா அவங்க உடனே அதை பார்த்து அவங்க பிழைப்பாங்க. நகோமி ரூத் இந்த பெத்லஹேமில் பஞ்சம் வந்ததுனால பெத்லஹேமில் ஓர்பால் ரூத் இருந்தவ ஓர்பால் அவ அம்மா அப்பா கூட போயிட்டாவ. அதனால ரூத் நகோமியும் அவிய மாமியார் கூட இந்த மோவாப் தேசத்துக்கு போயிட்டாவ பஞ்சம் வந்ததுனால. அதனால அங்கே கதிர்கள் பறக்குனாங்க. அப்போ இந்த போவாஸ் இவங்க யாருன்னு கேட்டாவ. அப்போ தான் சொன்னாங்க இந்த பெத்லஹேம் ஊர்லேருந்து வந்தாவ. அங்கே பஞ்சம் இருந்ததுனால இங்கே வந்தாவ. அதனால இந்த போவாஸ் நிறைய கதிர்களை பறக்கி கொடுத்தாவ. அதை அவைய சாப்பிட்டாவ. அதுக்கப்புறமாட்டு இந்த போவாஸ் இந்த நகோமி ரூத் போவாஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. அதனால் இந்த போவாஸ் வம்சத்தில் தான் இந்த ஏசப்பா வந்தாவ. அதுக்கப்புறமாட்டு இந்த தாவீது ராஜா ஏசப்பா சவுல் ராஜா ஏசப்பாக்கு கீழ்படியாததுனால இந்த அவியலோட ராஜ்யத்தை தள்ளி போட்டாவ. அதனால இந்த தாவீது ராஜா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எனக்கு இன்னொரு ராஜா வேணும் அப்படி கேட்டாவ. அதனால இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாவ இந்த தாவீது ராஜாவை தான் ராஜாவாக்கணும் அப்படி சொல்லி தாவீது ராஜாவை ராஜாவாக்கிட்டாவ. ஏசப்பா சாத்தான் ஏசப்பாவை கல்ல அப்பமா மாற்ற சொன்னாங்க. ஏசப்பா வசனம் சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. அருகே விழுந்து ஒரு கொஞ்சம் தானியம் வழி அருகே விழுந்தது. இன்னும் கொஞ்சம் தானியங்கள் கல்பாறைகள் விழுந்தது. இன்னும் கொஞ்சம் முள் இடங்களில் விழுந்தது. இன்னும் கொஞ்சம் வயலில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல வளர்ந்துச்சு. 30, 60, 100 கனி கொடுத்தது. யோவானும் பேதுருவும் பாளையத்துக்கும் போகும் வழியில் ஒரு சப்பானை பிச்சை எடுத்துட்டு இருந்தான்.
ஒரு சப்பானி பார்த்தாங்க. அவங்க பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட தானியமும் என்கிட்ட இருந்ததை உங்களுக்கு தரேன், எந்திரிச்சு நட என்று சொன்னாங்க. தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. எல்லோரும் பாம்பு கிடிச்சு அந்த வெங்கல சர்ப்பத்தை யோசை பார்க்கறதுனா அடுத்த எல்லாரும் உயிர் பழிச்சிட்டாங்க. உண்மையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஏசப்பாக்கு வந்து சோதனை கல்லை அப்பமாக்கான்னு சொன்னாங்க. நன்றி. விதை விதைக்கிறேன். டீச்சர் யாரு? எந்த கிளாஸ்னு சொல்லு. டீச்சர் பாரு. பிரைமரி. பிரைமரி. விதை விதைக்கலாம். வலியர்கள் விதை விதைக்கும் போது பறவைகள் வந்து கொத்தி தின்று விட்டது. கல்லில் விதைகள் விழுந்த போது வளர்ந்து அதுக்கப்புறம் வெயில் நாளை கருகி போய்விட்டது. அதுக்கப்புறம் முள்வழியில் விழுந்தது. வளர்ந்த போச்சு. எல்லாம் முள்ளுனாலே சுருங்கி போச்சு. அதுக்கப்புறம் நல்ல வழியில் விழுந்தது. 30, 60, 100 பலன் கொடுத்தது. பெண்களை சர்ப்பம். இது பாம்பு கொத்துறவங்க இதை பார்த்தோன்னே இதை ஏசப்பாவை கும்பிட்டு இதை பார்த்து ஏசப்பா கும்பிட்டாங்க. இவங்க பறிச்சிட்டாங்க. இது வந்து எருசலேம் தேவாலயம். இதில் வந்து ஒரு சப்பானி உட்காந்துருக்கா. யாராச்சும் பிசை போடுவாங்களான்னு பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து பேதுருவும் யோவானும் வராங்க. பேதுரு வந்து அந்த சப்பானி இடது கையை பிடிச்சி தூக்கினோடனே சப்பானி ஒழுங்காக நடக்க ஆரம்பிச்சுட்டான். டீச்சர் யாரு? எந்த கிளாஸ்?